நம்ம கண்ணால் பார்க்குறோம். அந்த வேதனை உணர்வுகள் நமக்குள் பதிவாகுது. அந்த பதிவின் தன்மை நமக்குள் பதிவான பிற்பாடு அவன் உடல்லேருந்து வரக்கூடிய உணர்வுகள் அவன் உயிரில் மோதும் போது அவன் வேதனைப்படுறான், துடிக்கிறான் அப்படின்னு எண்ணும்போது நமக்கும் இந்த பலவீனமான நிலைகள் வருது. இதே உணர்வுகள் பதிவான உணர்வுகள் அவன் ரத்தத்தில் கலந்து கொண்ட பின் நம் உடல் முழுதும் படுகிறது. அவன் சில நாள்லையோ சில நொடிகளையோ இறக்குறான்னா அவன் அடிபட்டு வேதனையாக இருக்கும்போது உற்று நம்மளை பார்க்குறான். நமக்குள் அது பதிவாயிருக்கு. அவன் உடலை விட்டு வந்த பின் அந்த உயிரான்மா நம் உடலுக்குள் வந்துடும். நம் உடலுக்குள் வந்த பின் நம்ம இரத்தத்தில் கலந்துடும். அக்கா அவன் இழுத்த உடன் அவன் விட்ட வேதனைகள் இந்த இரத்தத்தில் இருப்பதனால் அது எளிதில் கவருது. நாம் சுவாசிக்கும் போது அவன் எப்படி வேதனைப்பட்டானோ அதே போல் நம் உடல்களை இயக்குது. ஆனால் நாம் தவறு செய்யவில்லை. ஆனால் இது பேய் என்கிறோம், பூதம் என்கிறோம், இது ஆவி என்கிறோம். இதை சொல்லி போய் இதை மாற்றுறதுக்கு இதே போல் ஆவிகள் தொடர் கொண்டு இன்னொரு ஆவி இப்போ சாந்தமான நிலையில் இருக்கணும். ஒரு முரட்டான மனிதனை கண்ட பின் நாம் அஞ்சுவது போல இதே போல் முரட்டுத்தனமான நிலைகள் உடலை விட்டு பிரிந்து சென்ற ஆன்மாக்களை கைவெளிப்படுத்தி அதை வச்சு இதை அடக்குவாங்க. ஆக முதல்ல சாதாரண பேயாக இருந்தது, இன்னொரு வேலை செய்யும்போது அவனுடைய உணர்வு நமக்குள் வரும். இப்படித்தான் நம்ம உடல் வாழ்க்கையில் தடவிட்டு வர்றோமே தவிர நாம் இந்த வேதனைப்பட்ட உணர்வை நாம் நுகர்ந்தோம். அதை நமக்குள் வராதபடி தடுக்கணும். இதுக்கு தான் ராமாயணத்தில் இப்போது வேதனைப்படுவதோ வேதனைப்படும் சொல்லை சொல்வதோ கோபப்படுவதோ குரோதப்படுவதோ இதே போல் உணர்வுகள்லாம் அது வெளியுறப்படும் போது நம் கண்ணால் பார்த்து அந்த உணர்வு பதிவாக்கி நம் கண்ணோடு சேர்ந்த காந்தப்பலம் அதை கவர்ந்து அது அவன் உடல்லிருந்து வெளிவருவது வான்வீதியில் இது அது பரமாத்மாவாக மாறுது. நாம் பதிவாக்கிய பின் நமது ஆன்மாவாக மாறிப்போது நாம் மாறிய பின் நம் உயிரை பெற்ற பின் அந்த உணர்ச்சிகள் வரப்போகும்போது நம் உடலுக்குள் ஜீவான்மாவாக மாறும். ஆக முதல்ல பரமாத்மாவாக இருக்குது. அது நமக்குள் அவன் வேதனைப்படான்னு தெரிந்து கொள்கிறோம். நம்மளையும் வேதனைப்பட செய்யுது, அல்லது நம்மளை மடக்க செய்யுது, அல்லது மயங்க செய்யுது. இப்போ இது யார் செய்கிறது? நாம் நுகர்ந்த உணர்வு இந்த உடலை இந்த நிலைகளில் இயக்குது. அதை நாம் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் சேனாதிபதி, இந்த 6வது அறிவை சேனாதிபதி என்று சொல்கிறான். இந்த சேனாதிபதி என்ன செய்கிறாங்க? ஒரு இராணுவத்துக்கு சேனாதிபதி இருக்கும்போது அவன் என்ன கட்டளையிடுறானோ அந்த படைக்கலங்கள் எல்லாம் ஒன்று போல் வேலை செய்யும். அது ஒன்று போல் வேலை செய்தால் தான் அந்த படைக்கலங்களுக்கு அவன் எதையும் ஜெயிக்கக்கூடிய சக்தி கிடைக்கும். நாம் எத்தனையோ கோடி குணங்களை தீமைகளை நீக்கி நம் உடல் நல்ல குணங்கள் உருவாக்கும்போது அந்த நல்ல குணத்துக்கு சக்தி ஊட்டினா இந்த தீமைகள் வராமல் தடுக்கும். அந்த நல்ல குணங்களுக்கு சக்தி கொடுக்கறதுக்கு தான் ஞானிகள் எத்தனையோ உபாயங்களை கொடுக்குறாங்க. அதை யாரும் அதை தெரிஞ்சுக்கிறது இல்லை. சாமியாரை பார்த்து உபதி வாங்கினா எனக்கு சரியாக போகும், அல்லது விட யார் மகானாருக்கு அவர் உபதி கொடுத்தா நல்லாகி போகும், அவர்கிட்ட உபதி ஆனால் எனக்கு சொத்து வரும், எனக்கு சுகம் வரும், அதனால் சம்பாரிச்சிடலாம் அப்படிங்கிறது ஆசை வரும். சம்பாரிச்சிடலாம், பாதுகாக்கிறதுக்கு சக்தி வேணுமில்ல. ஒருத்தர் சம்பாரித்து வச்சுக்கிறோம், ஒருத்தர் வேணும்னே முரட்டனமாக இருக்கிறான். அவன் ஏதாவது தகராறு பண்ணால் சண்டைக்கு போகிறான், கோர்ட்டுக்கு போடுறாங்க, அல்லது 4 பேர் வச்சு அடிக்க வரான், பயம் வருது, அவனை விட்டுட்டு அவன் அடித்து போடுவான். அப்படி இந்த உணர்வு வருது. அப்போ நாம் தேடி செல்வத்தை நாம் பார்க்க முடியுதா, காப்பாற்ற முடியுதா? ஆகவே நமக்குள் அந்த நல்ல குணங்கள் இருந்ததுன்னா அதை நம்ம பாதுகாக்கணும். ஏனென்றால் இந்த மாதிரி உணர்வுகள் நாம் சுவாசிக்க உயிரிழப்படுது. குருஷேத்திரப்போர் உயிரிழப்பட்டவனை நம் நல்ல குணங்களுக்கும் நம்ம உடல் உருவாக்கியதுகளுக்கும் உயிரிழப்படும்போது இந்த உணர்ச்சிகள் உடலுக்குள் போகிறதுக்கு முன்னாடி உயிரிழப்பட்டு அந்த உணர்ச்சிகள் நம்மளை அறிய செய்யுது. அந்த உணர்ச்சி என்ற உணர்வுகள் நாம் இரத்தத்துக்குள் கலந்துருச்சுன்னா மகாபாரத போர். நமக்குள் எத்தனையோ கோடி உடல்களை கடந்து தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வை எடுத்து
நம் உடலுக்குள் சேர்த்து கொண்ட நல்ல குணங்களை கணிச்சு பதறது. ஆக மகாபாரத போர் அவங்களுடைய உணர்வுகள் நம்மை நல்லது செய்ய விடாதபடி தடுத்து நம்ம நல்ல குணங்களை கொண்டு. அதனால்தான் இந்த வேதனை என்ற உணர்வுகளோ, கோபம் என்ற உணர்வுகளோ, வெறுப்படையும் உணர்வுகளோ பார்க்கும்போது வாலி எவரை பார்த்தாலும் அதன் நிலை கொண்டாடும். அதனால் அந்த உணர்வின் தன்மையை நமக்குள் வரும்போது நம்முடைய நல்ல குணங்களை செயலற்றதாக மாற்றும். அப்போ நம்ம எப்படி செய்யணும்? அதை தடுக்கிறதுக்கு தான் உள்ளுக்கு போயிடுச்சுன்னா இரணியம். இது எண்ணங்களால் உருவாக்கும் உணர்வுகள் நம் உடலில் எப்படி இயங்குது என்பதை தெரிந்து கொள்வதற்காக நம் உடலின் உறுப்புகள் இயக்குவதற்கு காரணப்பேரை வச்சு அதன் உணர்வை காவியமாக படைத்து நாம் எதைப்படி எண்ணணும், இந்த தீமைகள் வராது எப்படி தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ராமாயணம், மகாபாரதம், கந்த புராணம், சிவபுராணம், விநாயக புராணம், இதெல்லாம் இந்த புராணம் என்பது பழமை, நமக்குள் வந்தால் புதுமை. கடந்த காலத்தில் செயற்பட்ட உணர்வுகள் நம் உடலுக்குள் ஏற்ற பின் அதன் உணர்வாதான் இயக்கும் என்பதற்கு ஒரு மனிதன் உடலில் விளைந்த தீய உணர்வுகள் அது பழமை. ஆனால் அதே சமயத்தில் அதே உணர்வுகள் நமக்குள் வரப்போகும்போது அதன் உணர்வுகள் நமக்குள் எப்படி இயக்குது? ஒரு நோயோட வேதனைப்படுறான், அவன் நோயா அது பல நிலைகளை பல நல்லதை எண்ணி எல்லோருக்கும் உதவி செய்கிறான். வேதனை என்ற உணர்வை அவன் எடுத்துக்கிறான். அப்போ அந்த வேதனை என்ற உணர்வு போகும்போது இது உடலில் தீமை விளையுது. அப்போ அது பழமையாகும். ஆகவே புராணம் அவன் உடலில் எது நல்லது இருந்தோ அதெல்லாம் கெட்டு தீமையின் உணர்வுகள் அவனுக்குள் எப்படி விளையுதுன்னா புராண கதையில் எழுதுகிறான். உணர்வுக்கு ரூபம் கொடுத்து அது உணர்ச்சிகள் எப்படி இயங்குது, அந்த உணர்வழியில் நம்ம ஏன் இயக்குது, அதிலிருந்து தடுக்கும் சக்தி இந்த மனிதனான நாம் எப்படி தடுக்க வேணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த காவியங்களை தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. இதன்படி நாம் இந்த கார்த்திகேயா என்பது சேனாதிபதி. அப்போ நாம் என்ன செய்கிறோம்? இந்த உயிரணு தோன்றி இந்த உடலுக்கு பின் இந்த உயிரைப் போலவே கார்த்திகேயன்னா வெளிச்சம். உயிர் எப்படி ஒரு பொருளை பட்ட பின் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளுதோ, தெரிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வந்ததோ, தீமையெல்லாம் நீக்கியதோ, அதையெல்லாம் நாம் அறிந்து இது கார்த்திகேயன்னா மனிதன் வாழ்க்கையில் அவன் கோபிக்கிறான், கொதிப்பாக இருக்கிறான், சங்கடமாக இருக்கிறான், வேதனைப்படுறான், குடும்பத்தில் சங்கடப்படுறான், நம்ம வீட்டில் நல்ல பிள்ளைகளாக இல்லை, அதனால் வேதனைப்படுறான் எல்லாம் தெரிந்து கொள்ளும். இது கார்த்திகேயன். அப்போ அதை தெரிந்து கொண்டாலும் அதை நமக்குள் போகாது தடுக்கணும் இல்லை. அப்போ நாம் சுவாசிக்கிறோம், கண் அணிச்சி பரிவாய்க்கிறது, கண்ணுடைய காந்தப்பலன் இதை நாம் நினைக்கும் போது இழுத்து நம்ம ஆன்மாவை மாற்றி உயிரையும் மோதி நம் உடலை ஜீவான்மாவை மாற்றி. இப்போ இதுக்கு காரணம் அவனுடைய வேதனையான உணர்வுகள், வினை இயக்கம் நாம் நுகர்ந்து நம் உடலுக்கு போன உடனே வினைக்கு நாயகனாக அதன் வலிமை இயக்கி விழுந்து விநாயகர் தத்துவத்தில் கூறுறாங்க. காரணம், விநாயகருக்கு முன்னாடி என்ன வச்சிருக்குது? எலி. எலி தரை வங்கிட்டு அது குடி புகுது. இதே போல் நீங்கள் நல்ல மனசாக இருந்தாலும் அந்த வேதனைப்படும் உணர்வை நாம் நுகரப்படும் போது நல்ல குணங்களுக்கு வங்கிட்டு அதன் நிலைகளுக்கு கணங்களுக்கு அதிபதியாகி நாம் நல்ல குணங்களை இயக்க விடாமல் தடுக்குது. அப்படிங்கிறதுக்காக வேண்டி சூட்சமத்தில் நடக்கும் நிலையை உருவமாக்கி இது எல்லாம் எப்படி நடக்குது என்று காவியமாக படுத்து நாம் தெரிந்து நமக்குள் எப்படி செயல்படும். இப்போ வேதனைப்படுவதை சுவாசிக்கிறீங்க, அதை உணர்வு உடலுக்குள் போனோம்னு நல்ல குணங்களை வங்கிட்டு அதை உள்ளுக்கு போகாமல் தடுக்க இந்த கார்த்திகேயா என்ற இந்த அரும்பெரும் சக்தி கொண்டு நாம் எப்படி தடுக்கணும் அப்படின்னா, இதே உயிரணுவில் தோன்றிய மனிதனில் முதல் மனிதன் அகசியன் ஆனான். ஆனால் அணுவின் இயக்கத்தை அறிந்தான். இப்போ துருவத்தின் ஆற்றலை உணர்ந்தான். அந்த துருவத்தின் ஆற்றலை உணர்ந்த பின் அந்த துருவத்திலிருந்து வரக்கூடிய உணர்வுகளை உயிரைப்போல உணர்வின் தன்மையை ஒளியாக மாற்றினான். நஞ்சை அடக்கி பழகினான். துருவ பதிலிருந்து உணர்வின் தன்மையை நுகர்ந்த பின் அந்த முதல் மனிதனான அவன் நஞ்சை வென்று ஒளியாக மாற்றி ஒளியின் உடலாக இருக்கின்றான். இன்று பாம்பை எடுத்துக்கொண்டோம்.
பல விஷங்களில் உள்ள உடல்களை தன் விஷத்தால் பாய்ச்சி அது முழுமையாக விழுங்கி அதில் உள்ள விஷத்தையும் தனக்குள் சேமித்து அந்த விஷம் சேர 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 நாகரத்தினமாக மாறும். இதே போல தான் அகசியன் தன் வாழ்நாளில் வரும் விஷத்தன்மையை ஒவ்வொன்றும் அவன் சுவாசித்தாலும் தன் உடலுக்குள் அடக்கி அடக்கி அந்த உயிரைப் போலவே உணர்வின் அறிவின் ஒளியை ஒன்றாக்கி எந்த துருவத்தின் நிலையை எண்ணானோ இந்த உடலுக்கு பின் அந்த ஒளியின் சரீரமாக இருக்கு. எப்படி என்றால் கணவனும் மனைவியும் ஒத்து வாழ்ந்தார். கணவன் துயரப்படும் போது மனைவி அந்த தன் உணர்வின் தன்மை கொண்டு என் கணவன் உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும், அருள் சக்தி பெற வேண்டும், அருள் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இந்த பெண் இதை எண்ணி அவர்களுக்கு அந்த சக்தி ஊட்டும் போது தாழ்ந்த நேரத்தில் இந்த மனைவியின் உணர்வுகள் கணவன் உயரில் உயருது. அந்த உயர்ந்த எண்ணங்கள் வரும்போது அந்த தீமைகளை நீக்கப்படுகிறது. அதே போல கணவனும் தன் மனைவிக்கு குறை வரும்போது அது உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும் என்று மனைவியின் தன்மையை ரெண்டு பேரும் ஒன்றா சேர்த்து அது வளர்த்ததுனால் அந்த வலிமை ரெண்டு உயிர் ஒன்றாகி இரு உயிரும் ஒன்றாகி அந்த இருளில் நீக்கும் வலிமை பெறுகின்றது. காரணம் ஆண் பெண் என்ற உணர்வுகள் சேர்க்கப்படும் போது தான் செடி கொடிகளும் வளர்கின்றது, உயிரினங்களும் தன் இனத்தை உருவாக்குகின்றது. மனித இனத்திலும் அதே போல்தான். ஆனால் நமக்குள் இருக்கக்கூடிய உணர்வுகளிலும் ஆண் பெண் என்ற நிலைகளை சேர்க்கப்படும் போது தான் நம் உடல் உள்ள அணுக்களும் வளர்ச்சி பெறுகின்றது. இப்போ வேதனைப்படும் உணர்வை நாம் தெரிவித்து வந்துடுறோம். ஆண்கள் இந்த மாதிரி பாய்ப்பேனை மோசம் பண்ணிட்டான் அப்படின்னு தன் மனைவி கிட்ட சொல்கிறாங்க. மனைவி கேட்குது, இப்படி பண்ணுறாங்களே என்ற நினையை எண்ணி அவர் வந்த கஷ்டத்தை மனைவியும் ஏற்று அவன் இந்த மாதிரி பாய்ப்பை இது மாதிரி செய்தானே என்ற அந்த உணர்வுகள் சேர்க்கப்படும்போது கணவனும் நுகர்ந்து எவன் தவறு செய்தானோ அதன் தவறை ரெண்டு பேரையும் சேர்த்து அவன் செய்து தீய வினையின் அணுக்களை ரெண்டு பேருமே வளர்த்துக்கிறான். தீயதை வளர்க்க தான் முடிகின்றதை தவிர தீயதை நீக்கும் சக்தி இல்லை. ஆகவே இதே போல கணவன் மனைவியும் இதே போல் ஒன்று சேர்த்து தீமைகளை நீக்கி அந்த பேரொருளை என் கணவன் பெற வேண்டும் என்று, அந்த பேரொருள் என் மனைவி உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்று, எனக்கு இணையாக அந்த ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அகசியன் எண்ணினார். ஆக அவர்கள் ரெண்டு பேரும் மற்றதை எப்படி நாம் குழம்பு வைத்தால் நாம் அடக்கி சுவையாக மாற்றுகின்றோமோ இதேபோல் அவர் மாற்றி பழகும் முதல் மனித நிலைகளில் வந்தவர்கள் இப்படி வளர்ந்தவன் தான் வானுலகில். அதாவது அவர்கள் இந்த ஒளியின் சரீரம் பெறும்போது இப்போ சாதாரணமாக 27 நட்சத்திரங்களும் ஒவ்வொன்றும் எதிர்நிலையானது. அவை கடந்து நம்ம பூமிக்குள் வரும்போது இந்த 2 நட்சத்திரத்தில் எதிர்நிலையான மோதும்போது மின்னல் ஆகுது. அப்போ மின்னல் ஆகும்போது இருள் நீங்குது. ஆகவே இதே நேரத்தில் அந்த காட்டு விலங்குடன் விலங்குகளாக வாழ்ந்து வந்த அந்த மனிதர்களோ தான் விஷத்தை முறிக்கும், இம்மின்னலை கரைக்கும் தணிக்கும் இந்த விழுதுகளை கையில் வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த மின்னல்கள் இவர்களை தாக்காமல் தப்பித்து கொண்டார்கள். ஆனால் மின்னலை வந்தால் அது அடங்கி விடுகின்றது. இந்த அடைக்கும் இடர்கள் அவர் சுவாசிக்கின்றார்கள். அப்போ இந்த மின்னல் வரும்போது என் கணவர் காக்கப்பட வேண்டும், அந்த ஒளியின் உணர்வை பெற வேண்டும், என் மனைவி பெற வேண்டும் என்று இதை வைத்து ரெண்டு பேரும் இணைத்து கொண்ட உணர்வுகள் இதே போல விஷத்தை பாய்ச்சி விஷத்தின் உணர்வு கொண்டு வாழ்ந்து வரும் நாகம் தான் விஷத்தை பாய்ச்சி மற்றவர்களுடைய விஷத்தை சேர்த்து தனக்குள் எப்படி கொண்டார்களோ இதே போல இந்த 27 நட்சத்திரங்களுடைய உணர்வு எதிர்நிலையாகி ஒன்றோடொன்று மோதும் போது அதனால் வரக்கூடிய மின் கதைகளானால் இப்போ மரத்தில் பட்டால் கருகி விடுகின்றது, மனிதன் மேல் பட்டால் கருக்கி விடுகின்றது, கடல் மேல் பட்டால் மணலாகி விடுகின்றது, பூமியில் ஊடுருவி சென்றால் கொதிகலனாகி நம் பூமிக்குள் கரைந்து இப்படி மின்னல்கள் பூமிக்குள் ஊடுருவி செல்ல செல்ல நம்ம பூமிக்குள் இருக்கக்கூடிய பாறைகள்லாம் கிளம்பி இப்படி அதிக